இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது நான் பேக்கில் வந்து இந்த மாதிரி போட் நெக் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாட் நார்மல் நெக்கில் நம்ம ஒரு ப்ளவுஸ் பண்ணுவோம் இல்லையா, 3 டாட் பட்டி அட்டாச் பண்ண மாதிரி பெல்ட் வச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த சாரீ தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சாரியிலேருந்து ப்ளவுஸ் பீஸ்க்கு வந்து ஸ்லீவ் வந்து நான் இதிலேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மீட்டர் அந்த அளவு எடுத்தேன். அதுக்கு வந்து நம்ம பிளெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக் அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நான் பேக் சைடுக்காக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பேக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டும் மட்டும் அந்த பீஸில் எடுத்துகிட்டு இது சாரியில் இருந்து ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவேன் நான் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அதே வந்து நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 34 இன்ச்சஸ் சைஸுடைய ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பேக் பார்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட் நெக்கில் கொடுக்க போகிறோம். அண்ட் தென் ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நார்மல் நெக்கு, அதாவது ஒரு 6 to 7 இன்ச்சஸ் நெக் கொடுப்போம் இல்லையா, டீப் நெக் அந்த மாதிரி கொடுத்துட்டு 3 டாட் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பிரின்சஸ் கட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம போட் நெக் ஒரு 4 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் நம்ம வந்து நார்மல் நெக், அதாவது நார்மல் நெக்காக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் டிவைடட் பை 6 போடுவோம். அதாவது 34 டிவைடட் பை 6 போட்டுட்டு வர்ற ஆன்சர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணி நம்ம வந்து போடுவோம். இப்போ 5.25 இன்ச்சு வருதுன்னா அதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து லெஸ் பண்ணிவிட்டு 5.25 இன்ச்சுக்கு நெக்குடைய வித்து மார்க் பண்ணி நம்ம டீப் நெக் போடுவோம். அதாவது நார்மலாக நம்ம ப்ளவுஸ் போடுவோம், சாதா ப்ளவுஸ் போடுவோம் இல்லையா, டீப் நெக் அது. இது போட் நெக்காக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அப்பர் செஸ்டால் வந்து டிவைட் பண்ணி போடுவோம். அதாவது இப்போ நீங்கள் ஃபுல் ஷோல்டர், உங்களுடைய ஃபுல் ஷோல்டரை அப்படியே எடுத்துக்கணும். இப்போ 14 இன்ச்சஸ்னால் 14 டிவைடட் பை 2ங்கிறது ஃபோல்டிங் 2 ஃபோல்டில் வச்சுருக்கோம். ஸோ நமக்கு எவ்வளோ வருதோ அதே மாதிரி நீங்கள் ஃபார்முலா படி போகிறீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான் 5.25 இன்ச் வரும். அதுலேருந்து 1 to 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 7 இன்ச்சஸ்க்கு வந்து போட் நெக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட் போட் நெக்கில் நீங்கள் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். போட் நெக்கோடைய பேக் பார்ட் எப்படி கட் பண்ணணும் அதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். 3 டாட் நார்மல் ப்ளவுஸ் வந்து இது எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு இதில் இருந்து நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பேக் பார்ட் வந்து போட் நெக் வைக்கிறீங்க, ஃப்ரண்ட் பார்ட் நார்மல் நெக் வைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நீங்கள் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க இல்லையா, அந்த பீஸ் வந்து இந்த மாதிரி கிராஸில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அந்த வீடியோவில் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் போட் நெக் வச்சு ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் போடுவீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளவுஸோட சைஸ் வந்து இந்த 34 இன்ச்சஸ். ஸோ நான் ஷோல்டர் வந்து 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு ஆர்ம் ஹோலும் அதே மாதிரி நான் 7 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம லைன் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம க்ளோஸ் நெக் கொடுக்கறதுனால எனக்கு ப்ளவுஸோட லென்த்து வந்து 14.5 இன்ச்சஸ். ஸோ கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு நான் கொடுத்துட்டு 15.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அப்பர் செஸ்ட் பார்க்கலாம். அப்பர் செஸ்ட் வந்து நமக்கு 34 இன்ச்சஸ் தானே நம்மளுடைய ப்ளவுஸ் சைஸு. ஸோ 34 டிவைடட் பை 4னு போட்டால் நமக்கு எவ்வளோ வரும், 8.5 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு 9 இன்ச்சஸ்க்கு வந்து அப்பர் செஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சீம் வந்து நீங்கள் 1 இன்ச் 1.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 8.5 இன்ச்சஸ் வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நெக்கோடைய வித்து வந்து நான் ஒரு 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதோடைய டெப்த்து வந்து 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஸோ போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 3.5 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் இறக்க வேண்டாம். அப்போ அது வந்து நார்மல் நெக்காக நமக்கு மாறிடும். ஸோ நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ரொம்ப கர்வாக வந்து நம்ம எடுக்கக்கூடாது. போட் நெக்குக்கு இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு படகு ஷேப், போட் ஷேப்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பின் பண்ண எல்லா வீடியோலையும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் சும்மா ஒரு வீடியோலும் இதே மாதிரி நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் வந்து டைம் ரொம்ப வீடியோக்கு எடுக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
ஸோ இப்போ நான் இதில் வந்து பேட்டர்ன் வைக்க போகிறேன் இந்த இடத்துல பேக் பார்ட்டுக்கு மட்டும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடத்துல பேட்டர்ன் வேணும், எவ்வளோ இன்ச்சஸ்க்கு பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 6 இன்ச்சஸ் சர்க்கிளில் வந்து எனக்கு ஒரு பேட்டர்ன் வேணும். நான் அது வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு கீழே வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ 6 இன்ச்சஸ்க்கு எனக்கு பேட்டர்ன் வேணும். நீங்கள் இதை கட் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம், பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஒரு கேன்வாஷ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு 4 ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி குறுக்கால வந்து நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ எடுத்தோடனே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போவேணா அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் கேட்டிருக்கீங்க. நான் கொஞ்சம் சிம்பிள் டிசைன்ஸ்லேருந்து நான் வரேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து 6 இன்ச்சஸ் நமக்கு டயா வேணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து இப்போ ஃபோல்டு பண்ணியிருக்கனால அந்த கார்னரில் இருந்து அந்த 6ல் ½ 3 இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அந்த கோன் ஷேப் கார்னர்லேருந்து 3 இன்ச்சஸ் 2 பக்கமும் ஃபோல்டிங் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். இந்த கேன்வாஷை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து எந்த இடத்துல பாருங்கள் 6 இன்ச்சஸ் இருக்கா? ஸோ எந்த ஃபேப்ரிக் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடம் எடுத்துக்கலாமா, நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு எது அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இல்லை இந்த பல்லக்கு எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அந்த இடத்த நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த லோட்டஸ் வந்து எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது வித் பீகாக் இல்லை பேரட்டோட. ஸோ இந்த இதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஷ் கூட வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அயன் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம சுற்றி வந்து மடித்து தைக்கணும். ஸோ இதை நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டை எடுத்துட்டோம். ஸோ வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வந்து லைனிங் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பைப்பிங் கொடுக்கணுன்னா இது ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்விசிபிள் பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் பைப்பிங் கொடுக்கல அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நான் வந்து பைப்பிங் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன், த்ரெட்டு பைப்பிங்கு. ஸோ இந்த பைப்பிங்கை வந்து லைனிங்கோட ரைட் சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நெக்கில் வந்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பைப்பிங் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு திருப்பிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து பயாஸ் பீஸ் கொடுத்து கூட திருப்பிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சென்டரில் வந்து அந்த பைப்பிங் வந்து நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம நெக்கை வந்து சுற்றி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை நெக்கை சுற்றி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கர்வ் எல்லாமே குட்டி குட்டி நாச்சஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து மேலே இந்த மாதிரி திருப்பி விட்டு லைனிங் மேலே பதிச்ச மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த பைப்பிங் ஒட்டின மாதிரி மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பொறுமையாக பைப்பிங் ஃபினிஷ் பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக வரும். இப்போ சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது பேட்டர்ன் உங்களுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் பிக் அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு பேக் பார்ட்டு. இதில் வந்து நம்ம பேக் டாட் பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இது வந்து நம்ம பேட்டர்ன் வைக்கணும். ஸோ கீழே வந்து நம்ம அந்த பட்டி பீஸ் கொடுப்போம் இல்லையா, ஸோ அது வந்து நான் ஒரு 3 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி ½ இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இனி வந்து நம்ம பேக் டாட்டு தான் நம்ம பிடிக்கணும். நம்ம அந்த பேட்ச் வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் டாட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் எந்த இடத்துல வந்து நம்ம டாட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அடுத்து மார்க் பண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரைட் சைட் திருப்பிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பார்ட்டை பூரா மடித்து சுற்றி வர தைச்சிக்கலாம். அப்படி தைச்சிட்டு
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சுற்றி தைச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பைப்பிங்கை வந்து பின்னாடி ஜஸ்ட் அப்படியே நம்ம வச்செல்லாம் திருப்பெல்லாம் போகிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து அப்படியே வச்சுக்கோங்க. பைப்பிங் வந்து அடியில் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து எண்டு பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிட்டோம் பேட்ச் ஒர்க்குக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸுடைய சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதாவது பேக் பார்ட் எடுத்து நம்ம டபுளாக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதோடைய சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சென்டர் மார்க் பண்ணி எந்த ஒரு பேட்டர்ன் ஒர்க் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் மார்க் பண்ணி கரெக்ட் பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பேட்டர்னோட டிசைனையும் நீங்கள் பார்த்துட்டு அதையும் வந்து சென்டராக எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்சோடைய சென்டரும் அந்த ப்ளவுஸோட சென்டரும் வந்து ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் அந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த இது கொடுத்துருக்கோம் இல்லையா பைப்பிங்கு, அதை பக்கத்துலேயே அந்த பைப்பிங்கை ஒட்டின மாதிரியே நம்ம வந்து சுற்றி வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பேக் பார்ட்டில் வந்து பேட்டர்ன் வந்து சிம்பிளாக அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி திருப்பிட்டு அதாவது எப்படி சொல்கிறது, அட்டாச் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ஹாலோவில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண அந்த பேக் டாட்டை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறதை வந்து இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடு. ஸோ அவ்வளோதான். நம்ம பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவில் வந்து நம்ம இதை பைப்பிங் மட்டும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்லீவோடைய ரைட் சைடு நீங்கள் ஒரு பார்ட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது மேலே இந்த மாதிரி நம்ம பைப்பிங்கை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ரோப் வந்து மேல் பக்கமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எந்த டிசைனில் வருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பைப்பிங்கும் நம்ம அழகாக வந்து ஸ்லீவுக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ லைனிங் மேலே வந்து பதிச்ச மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இதை சுற்றி வர நம்ம வந்து தைக்கணும். அதாவது அந்த ஸ்லீவோடைய எட்ஜில் வந்து பைப்பிங் ஒட்டின மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங்கில் வந்து நம்ம சுற்றி வர பதிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்லீவ் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரியே வந்து நம்ம இன்னொரு ஸ்லீவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஷோல்டரை வந்து பண்ணுவோம் இல்லையா, அட்டாச் பண்ணிவிட்டு பாடி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேக் பார்ட் எடுத்திருக்கேன். இந்த பேக் பார்ட்டு கூட நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நார்மலாக 3 டாட் ப்ளவுஸ் எப்படி பண்ணுவோமோ அதே தான். இதை வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு 2 ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம சைடு வந்து யூஸ்வலாக ஜாயின் பண்ணுவோம் இல்லையா 1.5 இன்ச்சஸ் கொடுத்து, அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.